வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து ஆங்குலரை 1 ஹவரில் கற்றுக்கிறதுக்கான ஒரு வீடியோ. இதில் ஆங்குலர்னால் என்ன, ஆங்குலரில் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறது, டேட்டா பைண்டிங்னா என்ன, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்ன, ஈவெண்ட் பைண்டிங்னா என்ன, அப்புறம் என்னென்ன மாதிரியான டைரக்டிவ்ஸ் ஆங்குலருக்குள்ளே இருக்குதுன்ற மாதிரியான எல்லா ஆங்குலர் அடிப்படைகளும் கற்றுக்கிறதுக்கான ஒரு வீடியோ இது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டையும் பண்ணுவீங்க. ஆங்குலரை ரொம்ப வேகமாக கற்றுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோட் ஸ்க்ரீனில் இருக்குது மற்றும் பேபால் மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆங்குலரை கற்றுக்க போகிறோம். ஆக கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணலாம். கூகுளில் போயிட்டு ஆங்குலர் அப்படின்னு சர்ச் பண்ணுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா angular.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா, இதுதான் ஆங்குலருடைய அஃபிஷியல் வெப்சைட். இது ஓப்பன் பண்ணால் வெப்சைட் இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி தேதிக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரை ஆங்குலர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஆங்குலரை எப்படி வந்து பயன்படுத்துறதுன்றதுக்கான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை யுவர் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஆப்ன்ற ஒரு தலைப்பு கீழே ஒரு கோட் எடிட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கோடுக்கான அவுட்புட்டும் வந்து இந்த வலது பக்கம் இருக்கிற டெவ் சர்வர் அவுட்புட்டில் தெரியும். பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஒன்ன்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ண அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது நம்பர் பக்கத்தில் இல்லையா. இதை வந்து செய்யறதுக்கு இந்த ஆங்குலரை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான கோடை தான் வந்து இங்கே காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா. இதில் வந்து நமக்கு புரியாத இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த காம்போனண்ட், இந்த எக்ஸ்போர்ட் இதெல்லாமே வந்து இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போதைக்கு இந்த ஒரு கோட் மூலமாக தான் வந்து இந்த ஒரு அவுட்புட் வருது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். சரி, இப்போ இந்த ஆங்குலரை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பொறுத்துறதுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு வழிகள்லாம் வந்து கீழே இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. கிரியேட் அ நியூ ஆங்குலர் ஆப் ஃப்ரம் கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லி இதுக்கான வழிகள் தான் இங்கே கீழே கொடுத்துருக்குற இந்த கமாண்ட்ஸ் எல்லாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து NPMோட வெர்ஷன் செக் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்த NPMங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.jsன்ற ஒரு சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஆக Node.jsன்றதை சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும் nodejs.org. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். இதில் நீங்கள் கரண்ட் அப்படின்ற இந்த வெர்ஷனுக்கான சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். அதாவது வந்து ஜாவாஸ்கிரிப்டை ப்ரௌசரில் மட்டும் தான் ரன் பண்ணியிருப்பீங்க. ஜாவாஸ்கிரிப்டை வந்து ப்ரௌசருக்கு வெளியில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. இதுக்கும் ஆங்குலருக்கும் பெரிய சம்மந்தம்லாம் ஒன்றும் இல்லை. என்னென்னா ஆங்குலருடைய டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது, அவ்வளோதான். சரிங்களா. ஆக நான் இப்போ இதை வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதை இன்ஸ்டால் பண்ணதால் நான் வந்து கமாண்ட் லைனில் போய்ட்டு அதை செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு ஸ்பேஸ் விட்டு வி அப்படின்னு இந்த கமாண்டை கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண நோடோடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத காட்டும். நான் இன்ஸ்டால் பண்ணது இந்த ஒரு வேர்ஷன். இதில் வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, NPMோடைய வேர்ஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக NPMோடைய வேர்ஷனும் நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா NPM 10ன்னு இருக்குது. ஆக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த நோட் சாஃப்ட்வேர் வந்து முக்கியமாக தேவைன்றது தான் இப்போ இவங்க சொல்கிறாங்க. ஆக இந்த நோட் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு இந்த NPM கிடச்சிரும். அடுத்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்டை உருவாக்கலான்றதுக்கான கமாண்ட் இது. இந்த கமாண்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களுடைய ப்ராஜெக்ட் டைரக்டரியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் இந்த ஒரு பகுதியை வந்து ஒர்க்கிங் டைரக்டரியாக வச்சுக்க போகிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபோல்டர் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ஒரு டைரக்டரி பேத்துக்கு. அதை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த விண்டோஸில் வந்து CMD அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து இந்த ஒரு பேத்துக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. இது வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு வழி இந்த டைரக்டரியை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு. இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னென்னா இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த NPM init angular my app அப்படின்ற இந்த கமாண்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இந்த டைரக்டரிக்குள்ளே இப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ப்ரொசீட் பண்ணவான்னு கேட்குது. இந்த ஒரு பேக்கேஜ் மூலமாக ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குறதுக்கு ஒய்ன்னு கொடுங்க. ஒய்னா எஸ்ன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆப்ன்ற பேரில் நம்மளுக்கு ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் ஒன்று உருவாகும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட் பயன்படுத்த போகிறீங்கன்னு கேட்குது. ஸ்டைல் ஷீட் ஃபார்மேட்னால் வந்து நிறைய இருக்குது. சிஎஸ்எஸ், எஸ்சிஎஸ்எஸ், எஸ்ஏஎஸ்எஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையவே வந்து டிசைனுக்கான ஒரு ஸ்டைல் ஷீட் வந்து நிறையவே இருக்குது. நம்ம வந்து எப்பவும் போல் சிஎஸ்எஸ்ஸே பயன்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் வெறும் சிஎஸ்எஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு மட்டும் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வர் சைட் ரெண்டரிங் பண்ணணுமா மற்றும் வந்து ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்கும். இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா வெறும் சிம்பிளாக என்ட்ருன்னு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அது உருவாக்குது நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு வந்து சில நிமிடங்கள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் காத்துட்ருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஒரு வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட்னு வருது. இந்த ஆங்குலருக்கு வந்து கிட்டுன்றது தேவைப்படுது. உங்களுடைய சிஸ்டமில் வந்து கிட் இல்லைன்னா மட்டும்தான் இந்த எரர் வரும். என்னோடய சிஸ்டமில் இல்லை, அதனால தான் இந்த எரர். சரி, இப்போ நீங்கள் வந்து போய் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா மை ஆப்ன்ற பேரில் ஒரு ஃபோல்டர் உருவாகியிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் எப்படி உருவாக்கணுங்கிறத தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முக்கியமானது இந்த கமாண்டு தான், இந்த npm init @angular அப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். இந்த மை ஆப்ன்றது வந்து ப்ராஜெக்ட் நேம் தான், சரிங்களா? நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இப்போது இந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து VS கோட் எடிட்டர் வந்து பயன்படுத்துகிறேன், அதனால் அந்த கோட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணுறது நான் பழக்கமாக வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த எடிட்டரில் ஓப்பன் பண்ணாலும் அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நான் வந்து அந்த எடிட்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் பண்ண போகிறது என்னென்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் இருக்கும் இல்லையா, இதிலே வந்து நான் அந்த மை ஆப்ன்ற அந்த டைரக்டரிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு கோட் டாட்னு வச்சோன்னா VS கோட் எடிட்டரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஓப்பன் செய்யப்படும். பார்த்தீங்களா, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டேன் இந்த VS கோட் எடிட்டர், உங்களுடைய கண் பார்வைக்கு வந்து தெளிவாக தெரியணுன்றதுக்காக. அப்புறம் திரும்பவும் நம்ம அந்த வெப்சைட்டுக்கு போவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு, அதை நம்ம பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். அப்படி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குன்றது தெரியும் முதல்ல. அதனால் அதுக்கு வந்து இந்த கமாண்ட் கொடுத்துருக்குறாங்க npm start அப்படின்னு சொல்லி. இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த VS கோட் எடிட்டரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் வந்து இந்த கமாண்டை போட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகுது. உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் இது வந்து உருவாக்கியிருக்கும். அதாவது ஆங்குலருடைய அவுட்புட்டை நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு அட்ரஸ் இது உங்கள் ப்ரௌசர்லேயே. இதை நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்ரஸை நான் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போது இந்த லோக்கல்ஹோஸ்ட் 4200 வந்து இந்த ஒரு அவுட்புட் தெரியுது. இதுதான் இப்போதைக்கு உங்களுடைய ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற கோடுக்கான அவுட்புட். அதாவது எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்கள் ஆங்குலர் ப்ராஜெக்ட் ரன் ஆகிறதுக்கான ஒரு அறிகுறி. இப்போது நம்ம வந்து இந்த டெவலப்மெண்ட் சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா Ctrl+C கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா, ஒய்ன்னு என்டர் பண்ணிங்கன்னா இது ஸ்டாப் ஆகிடும். இப்போ போயிட்டு உங்களுடைய டெவலப்மெண்ட் சர்வர் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது. ஏன்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வராது இந்த பேஜ். திரும்பவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதே npm startன்ற இந்த கமாண்டை வந்து என்டர் பண்ணுங்கள். திரும்பவும் அது ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை அந்த பேஜ் வந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியை வந்து நம்ம இந்த ஆங்குலரில் பொருத்த போகிறோம். அந்த கருவி மூலமாக நிறையவே உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா ஆங்குலர் CLI. இது மூலமாக வந்து நம்ம சில கோடுகளை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஆங்குலரில் பல்வேறு விதமான ஃபைல்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுவோம். ஆனால் அதை போய் நீங்கள் போய் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் ஃபைலை க்ரியேட் பண்ணி உருவாக்குறதுக்கு பதில் கமெண்ட்ஸ் மூலமாகவே உருவாக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆங்குலர் CLI பயன்படுத்திக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை பொறுத்ததுக்கு npm install g இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த Angular CLI எங்கே இருந்தாலும் பயன்படுத்த முடியும் உங்களால். அடுத்து வந்து பேக்கேஜ் நேம் வந்து நம்ம கொடுக்கணும், Angular/CLI. இதுதான் வந்து அந்த பேக்கேஜ். இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்மளால் இதுக்கப்புறம் வந்து இந்த Angular CLIன்ற கருவியை எங்கேருந்து வேணாலும் நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த CLIயை வந்து பொருத்தியாச்சு. இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கோங்க. ng அப்படின்ற இந்த கமாண்டை நம்ம இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த ngங்கிறது வந்து நம்ம இப்போ பொருத்தின அந்த பேக்கேஜ் இருக்கு இல்லையா, இதுதான். இந்த பேக்கேஜை வந்து இந்த ஒரு கமாண்ட் மூலமாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதை என்ட்ரு கொடுத்தா நம்மளுக்கு வந்து பொதுவாக எரர் தான் வரும் நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு கமாண்டை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நம்ம கூடுதலாக ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் ஒரு கமாண்ட் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணணும். அது என்னென்னா set-execution policy அதுக்கப்புறம் scope அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். அதில் current user அப்புறம் -execution policy அப்படின்னு கொடுக்கணும். இந்த கமாண்ட் கொஞ்சம் இப்படி பெருசாக தெரிஞ்சால், இப்போ ஸ்க்ரீன் பெருசாக தெரிஞ்சால் இந்த கமாண்ட் நீளமாக தெரியும். இதுக்கப்புறம் ரிமோட் சைன்ட் இந்த ஒரு கமாண்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ng கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இங்கே ng ஹெல்ப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இந்த கமாண்டை பயன்படுத்தினா நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் பயன்படுத்திக்கலான்றதை இங்கே காட்டுது பாருங்கள். ஆக இதை வச்சுட்டு நிறைய வேலையை நம்மளால் செய்ய முடியும். அது என்னென்னன்றதை போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த CLI வந்து ரொம்பவே முக்கியம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ng அப்படின்ற கமாண்ட் ரொம்பவே அவசியம். இப்போது நீங்கள் Angular CLIயை பொருத்திட்டதால் ng அப்படின்ற இந்த கமாண்டை பயன்படுத்த முடியும். இப்போது இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த Angular ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு npm start அப்படின்ற இந்த கமாண்டை வந்து பயன்படுத்தியிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம Angular CLI பொருத்தியிருக்கிறதால Angular CLI மூலமாகவே நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ng serve அப்படின்ற இந்த கமாண்டை ரன் பண்ணிங்கனாலே போதும். இதுவும் உங்களுக்கு டெவலப்மெண்ட் சர்வரை ரன் பண்ணி காட்டும். இப்போ பாருங்கள், அதே ஒரு அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து எதுக்கு என்ன இதுன்னெலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் இப்போ VS கோடில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த சைட் பாரை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எதுக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த SRCன்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ்லாம் என்னென்ன எதுக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல வந்து நம்மளுடைய இந்த index.html இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உங்களுடைய முக்கியமான HTML. இதுக்குள்ளே தான் வந்து உங்களுடைய Angular ஆப் ரன் ஆகும். இப்போது நீங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த அட்ரஸில். இந்த அட்ரஸை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஒரு வெப்பேஜ் தெரியுது. அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கொடுங்க ப்ரௌசரில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு HTML தெரியுது பார்த்தீங்களா. இந்த HTMLக்குள்ளே இந்த ஆப் ரூட் அப்படின்ற இடத்துல தான் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரன் ஆகுது இல்லையா. ஆனால் அந்த ஒரு எலிமெண்ட்டை உள்ளே வச்சுருக்கிறது வந்து ஒரு HTML, ஒரு பேஸ் HTML, ஒரு டாப் லெவல் HTML. சரிங்களா? அந்த HTML தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த index.html. இதுக்குள்ளே தான் அந்த ஆப் ரூட் இருக்குது பாருங்கள். சரிங்களா? அதனால் இந்த HTML வந்து உங்களுடைய இந்த ஆப் ரூட் எலிமெண்ட்டை உள்ளே வச்சுருக்க உதவுது. சரி, அடுத்தது style.css. இது எதுக்குன்னா, நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே ஸ்டைல்ஸை வந்து போடுவோம், CSS ஸ்டைல்ஸ். அது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபைல் இது தான். சரிங்களா? அடுத்து வந்து
main.ts. அடுத்து வந்து main.ts இதோ இந்த ஃபைல். இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனையே ரன் பண்ணுற முக்கியமான ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இது டிஎஸ்ன்னு முடியுது இல்லையா, அதனால் இது வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல். இதுதான் வந்து உங்கள் அப்ளிகேஷனை என்னென்னலாம் ரன் ஆகணும், எடுத்தோடனே என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து செயல்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு ஃபைல். சரிங்களா? அப்புறம் ஃபேவ் ஐக்கான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபேவ் ஐக்கன் தெரியுது இல்லையா, அதை வந்து இங்கே வச்சுருக்குறாங்க இந்த பேரில். மற்றபடி இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைல் இல்லை, ஒரு ஐக்கன் ஃபைல் தான். அடுத்து நம்ம வந்து இந்த ஆப் டைரக்டரிக்குள்ளே போவோம். இந்த ஆப் டைரக்டரிக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமான முதல் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் காம்போனன்ட்.ts. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில கோடுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்ட் கோடு தான், ஏன்னா இது வந்து ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், ஏன்னா முடிவில் .tsன்னு இருக்குது. இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஒரு காம்போனன்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காம்போனன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆப் காம்போனன்ட் அப்படின்ற ஒரு காம்போனன்ட் ஃபைல். இது எங்கே வந்து வேலை செய்யுது, எப்படி இந்த காம்போனன்ட் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த ஆப் காம்போனன்ட் இருக்கிறதால தான் உங்களால் வந்து இந்த வெல்கம் ஸ்க்ரீனை பார்க்க முடியுது. ஏன்னா அந்த ஆப் காம்போனன்ட்குள்ளே இருந்து தான் இந்த ஒரு அவுட்புட்டும் வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி index.html காட்டினேன் இல்லையா, அதில் வந்து ஆப் ரூட்டுன்ற ஒரு எலிமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த எலிமெண்ட் தான் இந்த ஆப் காம்போனன்ட்டோடைய இந்த ஃபைலில் செலக்டார்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை தான் வச்சுருப்பாங்க. ஆக இந்த காம்போனன்ட் வந்து அந்த ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே தான் ரன் ஆகும் முதல்ல, அதனால தான் இங்கே செலக்டார் அதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் இருக்கும். இந்த காம்போனன்ட்டுக்குன்னு ஒரு HTML இருக்கும் இல்லையா, அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வெல்கம் ஸ்க்ரீன், இதுதான் வந்து ஒரு HTMLக்கான அவுட்புட். அதை வந்து எங்கேருந்து கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் URLனு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு ஃபைல்லேருந்து அதை எடுத்துகிட்டு வருது. அது என்ன ஃபைல்னா app.component.html. அது வந்து இங்கே இருக்குது. ஆக இந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு HTML கோட்லாம் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து CSS HTML ஒரு சாதாரண HTML தான், அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது இந்த HTML-ஐ இந்த ஒரு ஃபைலுக்குள்ளே கொடுத்துடுறாங்க, டெம்ப்ளேட் URLன்ற ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த HTML ஃபைலுக்குன்னு ஒரு CSS-ம் இருக்குது. அதை வந்து app.component.css அப்படின்ற ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு அதுக்குள்ளே எதுவுமே கிடையாது, சும்மா கட்டின்னு வச்சுருக்காங்க. அந்த ஃபைலையும் வந்து இந்த காம்போனன்ட்டோடைய ஒரு CSS ஃபைல்னு சொல்லிட்டு இணைக்கிறாங்க. எங்கன்னா ஸ்டைல் URLன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மூலமாக. ஆக நீங்கள் ஒரு காம்போனன்ட்டை உருவாக்கும் போது உங்களுக்கு CSS ஃபைல் ஒன்று இருக்கும், அது கூட HTML ஃபைலும் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெஸ்ட் சம்மந்தப்பட்ட ஃபைல், இந்த காம்போனன்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைல். அப்புறம் இது வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல், இதுக்குள்ளே நிறைய சர்வீசஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்வீசஸை. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ரொவைடர் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க, ரவுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொவைடர். அது எதுக்குன்னா இந்த காம்போனன்ட்டோடைய ரவுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல இந்த ரவுட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே என்னென்ன URLஸ்லாம் வருமோ அதெல்லாம் இங்கே தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ இது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் /aboutன்னு கொடுத்தா ஒரு காம்போனன்ட் வரும், கான்டாக்ட்னு கொடுத்தா இன்னொரு காம்போனன்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு URLக்கு ஏற்ற மாதிரி காம்போனன்ட்டை லோட் பண்ணுறது தான் இந்த ரவுட்ஸோட வேலை. இதோடு அப்படியே வந்து இந்த SRC ஃபோல்டரை விட்டு அப்படியே வெளியில் வரும் இந்த ரூட் ஃபோல்டரில். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா angular.json ஒரு ஃபைல் இருக்கும். இது வந்து இந்த ஆங்குலர் ப்ராஜெக்டோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல், ஒரு ப்ராஜெக்ட் லெவல் கான்ஃபிகரேஷன்லாம் உள்ளே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த அப்ளிகேஷனுடைய ஃபைனல் அவுட்புட் எந்த ஃபோல்டருக்குள்ளே வரணும், இந்த அப்ளிகேஷனுக்கான index.html எங்கே இருக்குது, டைப் ஸ்கிரிப்டோடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்குது, இந்த அப்ளிகேஷனுக்கான இமேஜ் ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குது, CSS ஃபைல்லாம் எங்கே இருக்குது, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கே தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கும். அடுத்து package.json, இது வந்து ஒரு நோட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஃபைல். இந்த ஆங்குலருக்குள்ளே என்னென்ன மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அதெல்லாம் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபீல்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஆங்குலர் அப்ளிகேஷனுக்கு தேவையான பேக்கேஜஸ் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்புறம் டெவலப்மெண்ட் டைம் வரைக்குமே தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இந்த டெவ் டிபெண்டன்சிஸ்குள்ளே வச்சுருப்பாங்க. இது பேக்கேஜஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஃபைலுன்றதால இது எப்போவுமே நம்ம கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
tsconfig.app.json இந்த ஃபைல். இது வந்து TypeScript உடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதோடைய முக்கியமான ஃபைல் வந்து இந்த tsconfig.json ஃபைல் தான். ஏன்னா இங்கே தான் TypeScript உடைய பில்ட் அவுட்புட் எங்கே வரணும், அப்புறம் என்ன மாதிரியான ECMAScript பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற முக்கியமான TypeScript கான்ஃபிகரேஷன் இதுக்குள்ளே இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் src ஃபோல்டருக்குள்ள index.html உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா HTML கோடு ஒன்று தெரியும். இந்த HTML கோடு தான் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய முக்கியமான HTML கோட். ஏன் சொல்கிறேன்னா, இந்த வெல்கம் ஸ்க்ரீனை ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இங்கே மேலே டைட்டில் வந்து மை ஆப்னு இருக்குது. இந்த டைட்டில் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த HTML கோடோடைய இந்த டைட்டில் டேக்லேருந்து தான். இங்கே இருக்கிறது தான் அங்கே வருது. இதை நீங்கள் மாற்றலாம். எப்படின்னா, இந்த டைட்டிலை நான் எடுத்துகிட்டு ஹோம்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். இது ப்ரௌசருடைய டைட்டில் பாரில் தெரியும். ஆனால் இப்போ தெரியாது. நம்ம இந்த அப்ளிகேஷனை வந்து ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா index.html எதை பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ணணும். சரி, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப் ஃபோல்டரில் இருக்கிற இந்த ஆப் காம்போனெண்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ஃபைல், அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட் URLன்னு சொல்லிட்டு இந்த HTML ஃபைல் தான் கொடுத்துருப்பாங்க இந்த காம்போனெண்ட்டுக்கு. நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டெம்ப்ளேட்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அந்த டெம்ப்ளேட் ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் நேரடியாக வந்து டெம்ப்ளேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கோடை கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இடத்துல ஒரு H1 ஹெட்டிங் எழுதுகிறேன். இது வந்து ஒரு HTML கோடு தான். நேரடியாக இங்கே எழுதுகிறேன். அதில் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறேன். இப்படி கொடுத்துடுறோம். அதுக்கப்புறமா இந்த காம்போனெண்ட் கிளாஸ்க்குள்ளே டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அதோடைய வேல்யூ வந்து நான் வந்து ஹோம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே டைட்டில்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டி தான். இந்த கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஹோம்ஸுன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம index.htmlலையும் மாற்றிருக்கோம். அப்படின்றதால நம்ம இந்த அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அதில் இருக்க விஷயங்கள்லாம் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து இந்த அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணுறேன். Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறேன். Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுங்க. திரும்பவும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ngserve அப்படின்ற இந்த கமெண்ட் கொடுத்தா போதும், மறுபடியும் பில்ட் ஆகும். இப்போ உங்கள் ப்ரௌசர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ற ஹெட்டிங் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, மேலே டைட்டில் பாருங்கள், ஹோம்ஸ்ன்னு மாதிரி இருக்கும். இந்த டைட்டில் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜோடைய சோர்ஸ் கோடை நம்ம பார்க்கணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ் கொடுங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண ஹோம்ஸ்ன்ற டைட்டில் தான் அங்கே இருக்கும், அந்த டைட்டில் டேக்குள்ளே. அதனால தான் அங்கே டைட்டில் வந்து மாறி இருக்குது. அதோட நம்மளுடைய காம்போனெண்ட்டுக்குள்ளே டைட்டில்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது. அந்த டைட்டில் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு வேரியபிள் மாதிரி. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் டெம்ப்ளேட்டில் காட்ட முடியும். இப்போது இந்த இடத்துல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு வேல்யூ ஸ்டாட்டிக்காக இருக்கு இல்லையா, நான் அந்த வார்த்தையை அங்கேருந்து எடுத்துகிட்டு அந்த இடத்துல டைட்டில்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்ற சின்டாக்ஸ் மூலமாக உள்ளே வைக்கிறேன். இதனால் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அங்கே தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்ஸுன்ற ஹெட்டிங் வந்திருக்கு இல்லையா, ஏன்னா நம்ம டைட்டில் ப்ராப்பர்ட்டியில் ஹோம்ஸுன்ற வேல்யூ தான் வச்சுருக்கோம். இதையே நான் மாற்றிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாற்றினேன்னா சேவ் பண்ணுறேன். இப்போ போய் ப்ரௌசர் பார்த்தோன்னா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கும். ஆக உங்களுக்கு இப்போது காம்போனெண்ட்டோடைய ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குன்னு. இப்போ அண்மையில் என்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, இந்த புது வெர்ஷனில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு மாற்றம், appmodule.ts ஃபைல் வந்து காணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு ஃபைல் இல்லாமல் நான் எப்படி ப்ரோ வந்து ஒரு காம்போனெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது, நீங்கள் அப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க, ஸோ எப்படி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து appmodule.ts ஃபைலை வந்து நம்ம கொண்டு வரது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த ஃபைலை வந்து நீக்கினாங்க, அது இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது இல்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இந்த ஒரு பகுதியில் தெரிஞ்சு, அதுவும் இல்லாமல் ஸ்டாண்டலோன் காம்போனெண்ட்ஸை பற்றி நான் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஆனால் ஸ்டாண்டலோன் காம்போனெண்ட் பற்றி நிறைய நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்குலர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த புது வெர்ஷனில் ஒரு மாற்றத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த src ஃபோல்டரில் ஆப் ஃபோல்டரில் app.module.ts ஃபைலை காணும்.
ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அண்மையில் ஆங்குலர் இந்த ஆங்குலரோடைய டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. சில விஷயங்களை நம்மளுடைய நன்மைக்காக மாற்றிட்டாங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த app.module.ts ஃபைலை நீக்கினது. இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை உருவாக்குன விதமே ஒரு ஸ்டாண்டலோன் காம்போனன்ட்ஸாக எல்லா காம்போனண்ட்டும் இருக்குன்ற விதத்தில் ஆங்குலர் படைச்சிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த ஆப் காம்போனன்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே காம்போனன்ட் டெக்கரேட்டருக்குள்ளே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாண்டலோனுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ இவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆப் காம்போனன்ட் வந்து ஒரு ஸ்டாண்டலோன் காம்போனன்ட். அதாவது இதுக்குன்னு வந்து நீங்கள் போய் மாடியூலில் போய் ஆப் மாடியூலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளே என்னென்ன மற்ற மாடியூல்லாம் கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கீழே இங்கே இந்த இம்போர்ட்ஸ் அரேக்குள்ளேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. உதாரணத்துக்கு இந்த ஆப் காம்போனண்ட்டுக்கு ஃபார்ம்ஸ் மாடியூல் தேவைப்படுது. அதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வந்து போய் அந்த app.module.ts ஃபைலில் ng மாடல்ன்ற ஒரு இடத்துல வந்து இம்போர்ட்ஸ் அரே இருக்கும், அதில் வந்து ஃபார்ம்ஸ் மாடியூல் போட்டிருப்பீங்க இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், நேரடியாக இந்த ஆப் காம்போனண்ட்டுக்குள்ளேயே அதை இம்போர்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா இந்த ஒரு காம்போனண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாடியூல் தேவைப்படுது இல்லையா. அதனால் நம்ம அது மாதிரி செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு எது வேணுங்கிறத கொடுக்குற வகையில் தான் இந்த ஸ்டாண்டலோன் காம்போனன்ட்ஸ் வந்து படைக்கப்பட்டிருக்கு. சரி, ஆனாலுமே எனக்கு வந்து இந்த app.module.ts ஃபைல் தேவை, எனக்கு வந்து பழைய முறையை தான் நான் வந்து பின்பற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த புது ப்ராஜெக்டை நம்மளால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து மறுபடியும் ஆங்குலர் ப்ராஜெக்ட் உருவாக்குறேன். ஆக ng new my app. இந்த தடவை ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தணும். அது என்னென்னா :no stand alone அப்படின்ற இந்த ஆப்ஷனை சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் ப்ராஜெக்டை உருவாக்கணும். இது என்ன பண்ணோன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பழைய முறையில் எப்படி ஆங்குலர் ப்ராஜெக்டை பயன்படுத்திங்கன்னா அந்த விதத்தில் இந்த ப்ராஜெக்டை உருவாக்கும். அதில் நிச்சயமாக app.module.ts ஃபைலும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கும் போது இங்கே பார்க்க முடியுது, அது இந்த ஃபைலை வந்து சேர்த்து தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆப் ஃபோல்டருக்குள்ளே app.module.ts ஃபைல் இருக்கும். அதோட இந்த app.module.ts ஃபைலுக்குள்ளே உங்களுடைய ஆப் காம்போனன்ட் இந்த டிக்ளரேஷன்ஸ்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த ஒரு முறை வந்து பழைய காலத்து முறை. நீங்கள் ஆப் காம்போனண்ட்டை இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறீங்கன்னும் போது அதுக்கு தேவைப்படுற மாடியூல்ஸையும் இந்த இம்போர்ட்ஸ் அரேயில் தான் கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஆப் மாடியூல்குள்ளே தான் இருக்குது. இந்த மாடியூலில் எல்லா காம்போனண்ட்டுக்குமே எல்லா மாடியூலும் போய் சேரும். அதுவும் வந்து தேவையில்லாத ஒரு வேலை. இந்த காம்போனண்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரௌசர் மாடியூல் தேவைப்படுதுன்னா அதுக்கு மட்டும் அதை கொடுத்தா போதும். ஆக எல்லா காம்போனண்ட்டுக்கும் வந்து தேவையில்லாமல் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறது அனாவசியமான பர்ஃபார்மன்ஸை கெடுக்குன்றதால தான் இப்போ அண்மையில் அவங்க ஸ்டாண்ட் அலோன் காம்போனன்ட்ஸ் முறையை பின்பற்றுறாங்க. நீங்கள் இந்த பழைய காலத்து முறையே வந்து பின்பற்றுறதா இருந்தாலும் நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கமாண்ட் இருக்குது. அதாவது இந்த நோ ஸ்டாண்டலோன் அப்படின்ற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் கண்டிப்பாக app.module.ts ஃபைல் இருக்கும். எப்பவும் போல் நீங்கள் உங்கள் காம்போனன்ட்ஸை டிக்ளேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் ng new my appன்னு உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டலோன் காம்போனன்ட்ஸாக உங்கள் ப்ராஜெக்ட் உருவாகும். அண்மையில் என்ன முறையை கடைபிடிக்கிறாங்களோ அந்த முறையில் நீங்கள் உங்கள் ஆப்பை டெவலப் பண்ணலாம். இப்போ நம்ம டேட்டா பைண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டேட்டா பைண்டிங்கிறது நம்மளுடைய காம்போனன்ட் கிளாஸுக்கும் டெம்ப்ளேட்டான வியூவுக்கும் நடுவில் ஒரு டேட்டா தொடர்பை ஏற்படுத்துறது. காம்போனண்ட்டில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேரியபிளை நீங்கள் வியூலையும் பயன்படுத்தி அதோட வேல்யூவை காட்ட முடியும். காம்போனண்ட்டில் அந்த டேட்டாவை மாற்றும் போது அதே டேட்டா வியூலையும் மாறி இருக்கும். வியூவில் நீங்கள் அந்த டேட்டாவை மாற்றிங்கன்னா அதே டேட்டா காம்போனண்ட்லேயும் மாற்றப்பட்டிருக்கும். டேட்டா பைண்டிங்கில் 2 வகை இருக்குது. 1 வே பைண்டிங், 2 வே பைண்டிங். 1 வே பைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து தான் இன்னொரு பக்கத்துக்கு டேட்டாவானது போகும். காம்போனண்ட் வியூக்கு கொடுக்குற டேட்டாவை வியூவால் காட்ட மட்டும்தான் முடியுமே தவிர அதை மாற்றினாலும் காம்போனண்ட்டுக்கு தெரியாது. அல்லது வியூ காம்போனண்ட்டுக்கு டேட்டாவை அமிச்சா அந்த டேட்டாவை காம்போனண்ட் மாற்றினாலும் வியூவுக்கு தெரியாது. டேட்டா தொடர்பு ஒரு வழியாக இருக்கிறதால தான் இது 1 வே பைண்டிங். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு புது ஆங்குலர் ப்ராஜெக்ட் நான் இந்த ஒரு பகுதிக்காகவே உருவாக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் முதல்ல சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வே டேட்டா பைண்டிங். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இங்கே வந்து இந்த ஆப் காம்போனண்ட்டோடைய டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதோடைய வேல்யூ மை ஆப். இப்போ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து 1 வே பைண்டிங்காக நான் வந்து அவுட்புட்டில் காமிக்கணும்னு நினைக்கிறேன்.
அதுக்கு நான் வந்து இந்த ஆப் காம்போனெண்ட்டோடைய HTML ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த HTML ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் கோட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதனால் Ctrl+Alt கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆப் காம்போனெண்ட்டில் இருக்கிற இந்த டைட்டிலுங்கிற ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை நான் காமிக்கிறதுக்கு நான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பயன்படுத்தலாம். அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டபுள் கர்லி பிரேசஸில் டைட்டிலுங்கிற அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பேரை கொடுத்து சேவ் பண்ணேன்னா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ இங்கே தெரியும். இப்போ இதை வந்து ஒரு ஹெட்டிங்குள்ளே தெரிகிற டெக்ஸ்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆக நான் இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் ஒன்று வைக்கிறேன். அந்த ஹெட்டிங்குள்ளே இந்த டைட்டில் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து வேல்யூ வந்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹெட்டிங்காக அது தெரியுது. இப்போது நம்மளால் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து இந்த HTML காமிக்க மட்டும்தான் முடியுமே தவிர இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை இந்த டெம்ப்ளேட்டில் இருந்து மாற்ற முடியாது. இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வேல்யூவை கொடுத்து சேவ் பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு எரர் தான் வரும். ஆக என்னால் மாற்ற முடியாது. அதுதான் இந்த ஒன் வே பைண்டிங். என்னால் வேல்யூவை காட்ட மட்டும்தான் முடியும். ஒன் வே பைண்டிங் படி காம்போனெண்ட்லேருந்து வியூக்கு டேட்டா அனுப்புறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே ஒன் வே பைண்டிங் படி வியூவிலேருந்து கூட காம்போனெண்ட்டுக்கு டேட்டாவை அனுப்ப முடியும். அதுக்கு நீங்கள் ஈவெண்ட் பைண்டிங்ன்ற ஒரு மெத்தடை கற்றுக்கணும். ஆனால் ஈவெண்ட் பைண்டிங் பற்றி ஒரு விரிவான பகுதி இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்போ டூ வே பைண்டிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டூ வே பைண்டிங்கில் டேட்டாவானது ரெண்டு பக்கத்துலேயும் தொடர்பில் இருக்கும். ஆக காம்போனெண்ட்டில் மாற்றினாலும் வியூவில் மாற்றினாலும் ரெண்டு பக்கமும் டேட்டா மாற்றமானது நடக்கும். இதனாலேயே பல ஆங்குலர் வேலைகள் நம்மளுக்கு சுலபமாயிடும். இது எப்படி சாத்தியமாகுதுன்னா ng மாடல் அப்படின்ற ஒரு டைரக்டிவ், அதாவது ஒரு ஆங்குலரால் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். அதன் மூலமாக இந்த டூ வே பைண்டிங் சாத்தியமாகுது. இப்போது நம்ம இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே ஃபுல் நேம் அப்படின்ற பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குறோம். அதுக்குள்ளே சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ற வேல்யூ இருக்குது. இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை என்னால் வந்து கிளாஸில் மட்டும் இல்லை, என்னால் இந்த HTML ஃபைல், இந்த டெம்ப்ளேட் ஃபைலில் என்னால் மாற்ற முடியுன்றது தான் டூ வே டேட்டா பைண்டிங். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு H1 ஹெட்டிங்கில் ஃபுல் நேம் அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கே அந்த வேல்யூ தெரியுது. இப்போ இந்த வேல்யூவை என்னால் இந்த டெம்ப்ளேட்டில் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அதுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் இன்புட்டை வர வைக்கிறேன். ஆக இந்த டெக்ஸ்ட் இன்புட்டை வச்சுக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் கொண்டு வர போகிறேன். அது என்னென்னா டூ வே டேட்டா பைண்டிங்க்கு ரொம்பவே பயன்படக்கூடிய ng மாடல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆக இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்புறம் அதுக்கு நடுவில் ரவுண்ட் ப்ராக்கெட்டை கொடுத்து அதில் ng மாடல்னு சொல்லிட்டு இந்த கேஸில் கொடுத்தா இந்த ஒரு இன்புட் வந்து டூ வே டேட்டா பைண்டிங்கை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போது இதுக்கு வந்து நம்ம வேல்யூவாக கொடுக்க வேண்டியது நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த கிளாஸில் உருவாக்கியிருக்கோம் இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இங்கே கொடுக்கணும். ஆக இந்த இன்புட்டில் நம்ம மாற்றக்கூடிய வேல்யூ எல்லாம் இந்த ஃபுல் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு போய் சேரும். அதுதான் இந்த ng மாடல் பண்ணுறது. ஆனால் இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு எரர் வரும். ஏன் அப்படின்னா இந்த ng மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக நம்மளுக்கு கிடைச்சிடாது. இதுக்குன்னு ஒரு மாடியூல், அதாவது ஒரு பேக்கேஜ் ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது. அந்த மாடியூலை நம்ம கொண்டு வரணும். அதை நீங்கள் வந்து சரியாக கொண்டு வரத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஆப் காம்போனெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் காம்போனெண்ட்டாக இருக்குது. அதனால் இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டும் இந்த காம்போனெண்ட் டெக்கரேட்டருக்குள்ளே இருக்குது. அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ரவுட் அவுட்லெட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஃபார்ம்ஸ் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு மாடியூலை நம்ம உள்ளே கொண்டு வரணும். ஆக ஃபார்ம்ஸ் மாடியூல்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா VS கோட் உங்களுக்கு சஜஷன்ஸில் இதை கொண்டு வரும். இந்த ஆங்குலர் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ்லேருந்து அதை கொண்டு வரும். அதை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் போயிடும். எப்பவும் போல் இந்த இன்புட் வேலை செய்யும். இப்போ இந்த இன்புட்டில் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ற வேல்யூ தெரியுது, மேலேயும் வந்து அந்த ஹெட்டிங் தெரியுது. இப்போ இந்த இன்புட்டில் போயிட்டு நான் எரேஸ் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு இந்த ஹெட்டிங் போயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்துல வந்து நான் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ JV லோகேஷ் அப்படின்னு டைப் பண்ண மேலே அந்த ஹெட்டிங்லேயும் வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். ஆக இப்போ இந்த டெம்ப்ளேட்லேருந்து மாற்ற இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ இந்த கிளாஸில் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை நான் இந்த இடத்துல கிளாஸில் போயிட்டு
டெஸ்டிங் இன்புட் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தோன்னா அந்த வேல்யூவும் இங்கே வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த இடத்துல JVL கோட் வித் ஆங்குலர் அப்படின்னு கொடுத்தோன்னா அதுவுமே இங்கே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக போய் சேரும். இப்படி ரெண்டு பக்கமும் வந்து வேல்யூவாக போய் சேர்க்கறதால தான் இது வந்து 2-way டேட்டா பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனை பற்றி பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் மூலமாக நீங்கள் காம்போனெண்ட்குள்ளே இருக்கிற ஒரு வேரியபிளுடைய வேல்யூவை வியூவில் இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸ் மூலம் வெளியிடலாம். அது என்ன பண்ணணும்னா அந்த சின்டாக்ஸ் உங்கள் வேரியபிளுடைய வேல்யூவை அந்த வியூவில் கொண்டு வந்து வச்சிரும். அதுக்காக வந்து இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்னாலே வந்து வேரியபிளோடைய வேல்யூவை வெளியிடுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இந்த சின்டாக்ஸ் மூலமாக நீங்கள் எந்த எக்ஸ்பிரஷனை வேணாலும் உள்ளே கொடுக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷனுக்கான ரிசல்ட்டை அது அவுட்புட்டாக அந்த வியூவில் வெளியிடும். இப்போ இந்த காம்போனெண்ட்டுக்குள்ளே நம்ம டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வார்த்தைகளை வைக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை நம்மளால் இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் காட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக காட்ட முடியும். அதுக்கு உதவுறது தான் இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் அப்படின்ற சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ் ஒன்றும் இல்லை, பெருசாக டபுள் கர்லி பிரேசஸை நீங்கள் பயன்படுத்தணும். அதில் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பெயர் என்னன்றதை கொடுக்கணும். இப்படி கொடுத்து சேவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து தெரியும் ஹலோ வேர்ல்டுன்னு. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூவை வெளியிடுறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸ். இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸ் வெறும் வந்து ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான், அதாவது வேரியபிள்களை மட்டும்தான் இந்த மாதிரி பயன்படுத்த முடியும் அப்படிலாம் கிடையாது. அதால் வந்து ஃபங்க்ஷன்களையும் பயன்படுத்த முடியும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டைட்டில்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு கீழே நான் வந்து கெட் நேம் அப்படின்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறேன். அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ என்னென்னா JV லோகேஷ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த டைட்டிலுக்கு கீழே ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸை பயன்படுத்துகிறோம். அதில் கெட் நேம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே கால் பண்ணோம்னா பாருங்கள், இந்த இடத்துல JV லோகேஷன் தெரியுது. இது ரெண்டுமே ஒன்றா தெரியறதுக்கான காரணம் வந்து நம்ம டெக்ஸ்டாக காமிக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ஹெட்டிங்க்கு நடுவில் இந்த டைட்டிலையும் கீழே இன்னொரு ஹெட்டிங்க்கு நடுவில் இந்த நேமையும் காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை வெளியிடுறது தான் இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸோடைய வேலை. அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் கூடுதலாக சில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட HTML எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு H1 பட்டன் இந்த மாதிரி ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எலிமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது HTML ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்றது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கூகுளில் போய் DOM எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு W3 ஸ்கூல்ஸோடைய இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு HTML எலிமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்ற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்னர் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா HTMLோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆக இந்த மாதிரி HTML ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங். இப்போ உதாரணத்துக்கு இந்த H1ன்ற HTML டேக்கில் இன்னர் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் மட்டும் இல்லை, P டேக்கில் இருக்குது. இந்த இன்னர் டெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம அசைன் பண்ணுற வேல்யூ தான் அந்த H1உடைய டெக்ஸ்டாகவே தெரியும். அடுத்த உதாரணத்தில் பட்டன் எலிமெண்ட் இருக்குது. அதில் டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. இந்த டிசேபிள்டுன்ற ப்ராப்பர்ட்டி பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம ட்ரூ வேல்யூ அசைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டனை வந்து நம்ம கிளிக்கே பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஆக மவுஸ் கிளிக் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக இஸ் டிசேபிள்டுன்ற ஒரு வேரியபிளோடைய வேல்யூவை கொடுக்குறாங்க. ஒரு வேளை வந்துட்டு அந்த இஸ் டிசேபிள்டு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பட்டனை நம்மளால் கிளிக் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணி அந்த எலிமெண்ட்டோடைய குணாதிசயங்களை மாற்றுறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்கோட முக்கியமான நோக்கம். இந்த இடத்துல வந்து முதல்ல வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உருவாக்குறோம். அதில் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற வார்த்தைகள் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஒரு HTML டேக்கோடைய
ப்ராப்பர்ட்டிக்கு பைண்டிங் பண்ண போகிறோம். அது என்னென்னா h1 டேக். அந்த டேக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு HTML டேக்குக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த h1 டேக்குடைய இன்னர் டெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய நேமை நடுவில் கொடுக்கணும். இப்படி கொடுத்த உடனே நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கனெக்ட் பண்ண போகிறோன்றதால வேல்யூவாக வந்து டைட்டில் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறோம். இப்போ கொடுத்த உடனே இந்த h1 டேக்குடைய இன்னர் டெக்ஸ்டாக இந்த டைட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால அதோடைய வேல்யூ போய் இந்த இன்னர் டெக்ஸ்ட்டுக்கு வேல்யூவாக வந்துடும். அப்படி தான் இந்த ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு தெரியுது. டேகோடைய ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நம்ம இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து சேர்த்து விடுறது தான் ப்ராப்பர்ட்டி பைண்டிங் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து நம்ம ஈவெண்ட் பைண்டிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கம்ப்யூட்டரில் கீபோர்ட் மற்றும் மவுஸ் தான் முக்கியமான ஆயுதங்கள் இல்லையா? அதை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், மவுஸை வச்சு கிளிக் பண்ணுவோம், மவுஸை மூவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கீபோர்டில் கீ ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா? இது ஒவ்வொன்றுமே ஒரு வெப்பேஜில் நீங்கள் செய்யும் போது அது ஒரு ஈவெண்ட். இப்போ உங்கள் டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு பட்டன் இருக்குது, உங்கள் காம்போனெண்ட்டுக்குள்ளே ஆன் சேவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது அந்த ஆன் சேவ் ஃபங்க்ஷன் வேலை செஞ்சு ஏதாவது ஒரு அவுட்புட்டை கொடுக்கணும். அதை நீங்கள் செய்கிறதுக்கு இந்த பட்டனில் கிளிக்குன்ற ஒரு ஈவெண்ட்டை பயன்படுத்தலாம். இந்த கிளிக் ஈவெண்ட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்து அதுக்கு வேல்யூவாக அந்த ஆன் சேவ் ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது காம்போனெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன் சேவ் ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இப்போ ஈவெண்ட் பைண்டிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்கே கிளிக் கவுண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறேன். அதோடைய வேல்யூ 0ன்னு வச்சிடுறேன். இந்த வேல்யூ எப்போவுமே 0ன்னு தான் இருக்கும் நம்ம மாற்றுற வரைக்கும். இப்போ இந்த ஒரு வேல்யூ வந்து நான் இந்த டெம்ப்ளேட்டில் காட்ட போகிறேன். எப்படின்னா இங்கே ஒரு h1 ஹெட்டிங் போட்டுட்டு அதில் கிளிக், அதுக்கு நடுவில் இந்த கிளிக் கவுண்டோடைய வேல்யூ காட்டுறேன். இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸ் மூலமாக கிளிக் 0 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் தெரியும், ஹெட்டிங் தெரியும். சரி, இப்போ நம்ம இந்த கிளிக் கவுண்ட்டை வந்து மாற்ற போகிறோம். எப்படி அப்படின்னா இங்கே ஒரு பட்டன் ஒன்று போடுறோம். அந்த பட்டனுடைய டெக்ஸ்ட் வந்து கிளிக் மீ. இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ண இந்த கவுண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும், அதாவது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு நிகழ்வை கவனிக்க போகிறேன். இந்த நிகழ்வை கவனிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம இந்த இடத்துல வந்து கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனரை கொடுக்கணும். அதுக்கான சின்டாக்ஸ் இது தான், ரவுண்ட் ப்ராக்கெட், அதுக்கு நடுவில் கிளிக். ஏன் இந்த இடத்துல கிளிக்குன்னு இருக்குன்னா, ஏன்னா நம்ம கிளிக் பண்ண போகிறோம் இல்லையா? கிளிக் பண்ண தான் அந்த நிகழ்வானது நடக்க போகுதுன்றதால கிளிக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஈவெண்ட்ஸ் இருக்குது. கிளிக்கு, கீ டவுன், கீ அப், இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து இந்த கிளிக், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிளிக்குக்கு வந்து நான் வந்து ஒரு வேலையை செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறேன். கிளிக் மீ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து இந்த கிளாஸுடைய கிளிக் கவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டியை இங்கே ஆக்சஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இந்த 2 ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டுடுறேன். இதுக்கு பேர் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஆக நம்ம கிளிக் பண்ண இந்த ஒரு கிளிக் கவுண்டோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வரும், அதாவது அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆனது கிளிக் மீ அப்படின்னு இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஈவெண்ட்டில் சேர்க்க போகிறேன். இதுதான் வந்து ஈவெண்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இதுக்கு வேல்யூவாக நான் என்ன பண்ணுறேன், கிளிக் மீ அப்படின்ற ஃபங்க்ஷனை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ ஈவெண்ட் பைண்டிங் நம்ம செஞ்சிட்டோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆக இங்கே நான் கிளிக் பண்ண அந்த ஃபங்க்ஷனானது கால் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அந்த வேல்யூ வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வருது. ஆக இங்கே நம்ம கிளிக் பண்ணுற ஈவெண்ட்டை கவனித்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் ஈவெண்ட் பைண்டிங். இந்த பகுதியில் நம்ம ஒரு சிம்பிளான ஆங்குலர் ப்ராஜெக்ட்டை உருவாக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நீங்கள் வேலை செய்ய போகிற ஒரு ஃபோல்டரை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க.
நான் ஏற்கனவே இந்த ஃபோல்டரில் இருக்கிறேன். இதில் ஏற்கனவே நமக்கு உருவாக்கின ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு ப்ராஜெக்டை நான் உருவாக்க போகிறேன். ஆக இங்கே அட்ரஸ் பாரில் சிஎம்டின்னு டைப் பண்ணால் இந்த ஒரு ஃபோல்டர் பேத்துக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் உருவாக்க போகிறேன் ng கமாண்டை பயன்படுத்தி. ஆக இந்த தடவை ng நியூ அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து பண்ண போகிறது வந்து ஒரு சிம்பிள் கவுண்டர் ப்ராஜெக்ட்ன்றதால கவுண்டர் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை உருவாக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டைல் ஷீட் வந்து கேட்குது. நான் வந்து CSS கொடுக்குறேன். அப்புறம் சர்வர் சைட் ரெண்டரிங் வந்து இதுக்கப்புறம் வர எல்லாத்துக்குமே என்ட்ரு கொடுத்துக்கிட்டே வரேன். இந்த ப்ராஜெக்ட் உருவாக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உருவாகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நேவிகேஷன் பண்ணுறோம். ஆக CD ஸ்பேஸ் கவுண்டர் ஆப் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நேவிகேட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக கோட் ஸ்பேஸ் டாட்னு வச்சா இந்த ப்ராஜெக்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் ஓப்பன் செய்யப்பட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்டை முதல்ல நம்ம ரன் பண்ண ஆரம்பிப்போம். ஆக ng serve அப்படின்ற இந்த கமாண்டை கொடுத்து இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறேன். ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்திருக்கும். இப்போது இந்த ப்ரௌசரை வந்து வலது பக்கம் வச்சுக்கிறேன், எடிட்டரை வந்து இடது பக்கம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஒரு காம்போனெண்ட் ஒன்று உருவாக்க போகிறேன். அதுக்கு இங்கே டெர்மினல் ஒன்று உருவாக்குறேன். அந்த டெர்மினலில் நான் என்ன கமாண்ட் போட போகிறேன்னா ng generate component அப்படின்னு சொல்லி இந்த கமாண்டை கொடுத்து கவுண்டர் அப்படின்ற ஒரு காம்போனெண்ட்டை உருவாக்க போகிறேன். ஆக இப்போ என்ட்ரு கொடுத்த உடனே இந்த காம்போனெண்ட் வந்து இங்கே ப்ராஜெக்டில் இங்கே உருவாகிடும். எங்கே இருக்குன்னா SRC ஃபோல்டரில் ஆப் காம்போனெண்ட்டில் கவுண்டர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே உங்களுடைய காம்போனெண்ட் ஆனது உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த காம்போனெண்ட்டுக்கான ஃபைல்ஸ் தான் இது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காம்போனெண்ட்டை இந்த ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப் காம்போனெண்ட் HTML ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற HTML கோடு தான் இங்கே தெரியுது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எல்லா HTML கோடையும் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளுடைய கவுண்டர் அப்படின்ற காம்போனெண்ட் வந்து தெரிய வைக்க போகிறேன். அதுக்கு நான் செய்ய வேண்டியது இந்த இடத்துல ஆப் கவுண்டர் அப்படின்ற பெயரில் ஒரு செலக்டார் எலிமெண்ட்டை இங்கே வச்சிடுறேன். இப்போ சேவ் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு எரர் வரும். என்னென்னா ஆப் கவுண்டர்ன்ற ஒரு எலிமெண்ட்டே இங்கே அதுக்கு தெரியலன்ட்டு. இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆப் காம்போனெண்ட்டுக்கு நம்ம கவுண்டர் காம்போனெண்ட்டை சொல்லணும். ஆக இந்த ஆப் காம்போனெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஆப் காம்போனெண்ட்டோடைய டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கும்ல, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலில் இந்த இம்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் ஏற்கனவே ரவுட்டர் அவுட்லெட்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உங்களுடைய கவுண்டர் காம்போனெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஆக இந்த இடத்துல போய் நான் கவுண்டர் காம்போனெண்ட்டுன்னு டைப் பண்ணும் போதே BS கோடில் சஜஷன்ஸில் எனக்கு இந்த லைன் வரும். இந்த கவுண்டர் காம்போனெண்ட் லைனை செலக்ட் பண்ணால் அது மேலே இங்கே இம்போர்ட் ஆயிரும். அதை எடுத்து இந்த இம்போர்ட்ஸ் அரேயில் இங்கே கொடுத்து விடணும். இப்போ சேவ் பண்ணால் நம்மளுடைய ஆப் காம்போனெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த காம்போனெண்ட் பற்றி தெரியுன்றதால சேவ் பண்ண பிறகு இங்கே கவுண்டர் ஒர்க்ஸ்ன்ற வார்த்தைகள் நம்மளுக்கு தெரியும். ஆக இப்போ கவுண்டர் காம்போனெண்ட் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியுது. இப்போது இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஆப் கவுண்டர் காம்போனெண்ட்டோடைய டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு வரணும். ஆக கவுண்டர் component.ts ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கவுண்டர் காம்போனெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கவுண்ட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தொடக்க வேல்யூ வந்து 0 தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவுண்டர் ஒர்க்ஸ் அப்படின்ற வார்த்தைகளுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஹெட்டிங் போட போகிறோம். அந்த ஹெட்டிங்கில் இந்த கவுண்டோடைய வேல்யூ என்னவோ அதை காட்ட போகிறோம். ஆக அதுக்கு நம்ம இந்த கவுண்டர் காம்போனெண்ட்டோடைய HTML ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இதில் இந்த பீட்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரு ஹெட்டிங் போடுறேன். அந்த ஹெட்டிங்கில் கவுண்ட் சேவ் பண்ணி பார்த்தோன்னா இங்கே கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வருது. இதுக்கு பக்கத்தில் நான் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து காமிக்க நினைக்கிறேன். ஆக அதுக்கு நான் வந்து இந்த ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் சின்டாக்ஸை பயன்படுத்தணும். இதை வச்சு தான் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அங்கே காட்ட முடியும். ஆக இதில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோடைய பெயர் கவுண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் தொடக்க வேல்யூவான 0 வந்து தெரியுது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கவுண்ட் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அதுக்கு எனக்கு இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு பட்டன் ஒன்று தேவைப்படுது. ஆக இந்த பட்டன் எலிமெண்ட்டை இங்கே வைக்கிறேன். இந்த பட்டனில் ப்ளஸ் சிம்பிள் ஒன்று வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இப்போ எப்போல்லாம் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போல்லாம் இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு
நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காம்போனெண்ட் கிளாஸில் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறேன், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ அதிகப்படுத்தப்படணும். அதுக்கு திஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு பக்கத்தில் 2 ப்ளஸ் சிம்பிள் பண்ணணும். இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக இந்த வேல்யூ அதிகப்படுத்தப்படும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்க்ரிமெண்ட் ஆனது நடக்க போகுது இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த பட்டன் அப்படின்ற எலிமெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் லிசனர் ஒன்று வைக்க போகிறோம். ஆக இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே கிளிக் அப்படின்ற ஈவெண்ட் லிசனரை வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும். ஆக இன்க்ரிமெண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் பேரை இங்கே கொடுக்குறேன். கூடவே இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டும் இருக்கணும். இப்போ கொடுத்துட்டு இப்போ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ரிமெண்ட்டும் பண்ண போகிறோம். அதாவது இந்த கவுண்ட்டை வந்து குறைச்சிக்கிட்டே வரப்போகிறோம். இதுவும் கிட்டத்தட்ட ரொம்ப சுலபம் தான். இங்கே இன்னொரு பட்டன் நம்ம வைக்கிறோம். இந்த பட்டனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதோட இங்கே ப்ளஸ் சிம்பிளுக்கு பதில் மைனஸ் சிம்பிள். இப்போ இந்த டிக்ரிமெண்ட்ன்ற ஃபங்க்ஷன் நம்மளுடைய இந்த காம்போனெண்ட் கிளாஸில் இருக்கணும். ஆக காம்போனெண்ட் கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன்னா டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறேன். அதில் இந்த கவுண்ட் உடைய வேல்யூவை குறைக்கிறதுக்கு இந்த 2 மைனஸ் ஆப்ரேட்டர் பயன்படுத்து, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு இதை சொல்லுவாங்க. இப்போது நம்ம சேவ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை போய் பார்த்தோம்னா இந்த பட்டன் வந்திருக்குது. இந்த பட்டனுக்கு இடையில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறதுக்காக NBSP அப்படின்ற இந்த சின்டாக்ஸை கொடுக்குறேன். ஆக ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். இப்போது மைனஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா மைனஸ் ஆகும். முதல்ல வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வருது. இப்போது இது டிக்ரிமெண்ட் ஆகுது. ஆனால் நான் இதுக்கப்புறமும் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா பாருங்கள் நெகட்டிவ் நம்பருக்கு போகுது இல்லையா? அதை பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த ஃபங்க்ஷனில், இந்த டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷனில் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போடலாம். இந்த இஃப் கண்டிஷனில் இந்த கவுண்டோடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தால் மட்டும் நீ வந்து இந்த டிக்ரிமெண்ட் வேலையை செய் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லைனை மூவ் பண்ணிடலாம் உள்ள. இப்போது நம்ம திரும்பவும் போய் இந்த கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இன்க்ரிமெண்ட் ஆகுது. டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 0க்கு கீழே வந்து டிக்ரிமெண்ட் நடக்காது. இப்போ நீங்கள் பண்ணது ஒரு மிக மிக எளிமையான ஒரு ஆங்குலர் எடுத்துக்காட்டு தான். இதன் மூலமாக நீங்கள் ஆங்குலருக்குள்ளே டைனமிக்கான வேலையெல்லாம் எப்படிலாம் செய்ய முடியும், எவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதி அதெல்லாம் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் விளக்கம். அடுத்து நம்ம டேரக்டிவ்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டேரக்டிவ்ஸுங்கிறது உங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோடைய குணாதிசயத்தை, தோற்றத்தை மற்றும் அமைப்பை மாற்றுறதுக்கு உதவும். இந்த டேரக்டிவ்ஸ் வந்து 3 வகையாக பிரிக்கலாம். காம்போனெண்ட் டைரக்டிவ், ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் மற்றும் ஆட்ரிபியூட் டைரக்டிவ்னு. இதில் முதல்ல காம்போனெண்ட் டைரக்டிவ் பற்றி சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே வந்து காம்போனெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? அந்த காம்போனெண்ட்ஸை உருவாக்கி எங்கே எப்படி பயன்படுத்துறது, எப்படி லோட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது காம்போனெண்ட்டும் வந்து ஒரு வகையான டைரக்டிவ் தான். அதனால் இதை டைரக்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா? ஏன்னா அதுலேயும் வந்து எலிமெண்ட்ஸ் வருது, தோற்றத்தை மாற்ற முடியுது இல்லையா? அதனால் இதை காம்போனெண்ட் டைரக்டிவ்னு சொல்லுவாங்க. சரி, அதனால் நம்ம அடுத்த டைரக்டிவான ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற டைரக்டிவ் ng_for டைரக்டிவ். ng_forக்கான ஒரு எடுத்துக்காட்டை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு முதல்ல இந்த ஆப் காம்போனெண்ட் கிளாஸ்க்குள்ளே ஒரு டேட்டா தேவை. மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை நான் உருவாக்குறேன். அது வந்து ஒரு அரே டேட்டாவை வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சில படங்களுடைய பெயர் வந்து இங்கே வேல்யூஸாக இருக்குது. மூவிஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம பயன்படுத்த போகிறோம். எங்கன்னா இந்த ஆப் காம்போனெண்ட்டோடைய HTML ஃபைலில். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே முதல்ல ஒரு ஹெட்டிங் ng_for example அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் லிஸ்ட் ஐட்டமை நம்ம வந்து இந்த ng_for அடிப்படையில் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த மூவிஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி அடிப்படையில் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஆக ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டம்லேயும் இந்த மூவியோடைய பெயர் வந்து அங்கே ஐட்டமாக தெரியணும். அதுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து ng_for உடைய சின்டாக்ஸை பயன்படுத்தணும். ஆக ஸ்டார் அப்புறம் ng_for, இதுதான் ng_for உடைய சின்டாக்ஸ். இதில் நம்ம வந்து இந்த மூவிஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேருந்து ஒவ்வொரு வேல்யூவும் வந்து எடுக்கணும் அப்படின்னா
நம்ம வந்து இந்த இடத்துல லெட் மூவி ஆஃப் மூவிஸ் அப்படின்னு இந்த மாதிரி கொடுக்கணும். இதன்படி ஒரு மூவியும் வந்து எடுக்கப்படும். எடுத்த அந்த மூவி அப்படின்ற வேல்யூவை நம்ம இந்த லிஸ்ட் ஐட்டமில் டெக்ஸ்டாக காட்ட போகிறோம். ஆக இங்கே வந்து இந்த லிஸ்ட் ஐட்டமில் வந்து நடுவில் ஸ்ட்ரிங் இன்டர்ப்ரேஷன் பயன்படுத்தி இந்த மூவின்ற வேல்யூவை காட்டுறோம். இப்போது நம்ம சேவ் பண்ணோன்னே இது வேலை செய்யும்னு நினைப்போம், ஆனால் இது வேலை செய்யாது. ஏன்னா இந்த ng_for அப்படின்றது வந்து ஒரு டைரக்டிவ். அந்த டைரக்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மாடியூலில் இருக்கும். அந்த மாடியூலில் பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு இந்த காம்போனெண்ட்டில் அது வேலை செய்யும். அதனால் நம்ம இந்த இம்போர்ட்ஸ் அரேயில் நமக்கு தேவைப்படுற அந்த மாடியூலை இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். அது என்னென்னா காமன் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடியூல் ஒன்று இருக்குது. இந்த சஜஷன்ஸில் தெரியும். அது வந்து உங்களுக்கு இந்த காமன் அப்படின்ற ஆங்குலருடைய பேத்துலேருந்து கிடைக்கும். இப்போ அதை நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு ng_for வேலை செய்யும். இது Angular 17 உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஐட்டம் தெரியும். ஆக நம்ம இங்கே மூவிஸில் கொடுத்த ஒவ்வொரு நேமும் வந்து இங்கே லிஸ்ட் ஐட்டமாக தெரியுது. ng_if டைரக்டிவை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த ஆப் காம்போனெண்ட்டோடைய HTMLக்கு போங்க. இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஒரு p டேக் ஒன்று உருவாக்குறேன். அந்த p டேக்கில் கேன் யூ see me அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை காட்டுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே தெரியுது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ng_if அப்படின்ற ஒரு டைரக்டிவை பயன்படுத்தி இந்த ஒரு p டேக்குடைய டெக்ஸ்ட்டை இப்போ நான் மறைய வைக்க போகிறேன். எப்படின்னா இந்த ng_if அப்படின்ற சின்டாக்ஸ்க்கு அப்புறம் நான் இதில் வந்து வேல்யூ வந்து ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் வந்து போயிடும். இப்போ இது ஏன் மறைஞ்சிருச்சுன்னா, இந்த ng_if பொறுத்த வரைக்கும் ட்ரூன்ற வேல்யூ அது இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த எலிமெண்ட்டோடைய டெக்ஸ்ட்டை காட்டும், அல்லது அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை காட்டும். ஆக நான் இப்போ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்ற வேல்யூவை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் இந்த எலிமெண்ட் வந்துடும், அந்த டெக்ஸ்ட்டும் தெரியும். இங்கே வந்து நேரடியாக நம்ம இந்த வேல்யூவை கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அடிப்படையில் கூட இந்த எலிமெண்ட்டை காமிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப் காம்போனெண்ட்டுக்குள்ளே ஷோமீன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்குறேன். அதுக்கு வேல்யூ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த ட்ரூ இருக்கிற இடத்துல நான் வந்து ஷோ மீ அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த டெக்ஸ்ட் தெரியாது. ஏன்னா இங்கே வந்து ஷோமி வந்து ஃபால்ஸில் இருக்குது. இப்போ நான் இந்த ஷோமியை வந்து ட்ரூ வேல்யூக்கு மாற்றினேன்னா எனக்கு திரும்பவும் அது தெரியும். ஆக ப்ராப்பர்ட்டி அடிப்படையில் இந்த ஒரு எலிமெண்ட்டை இப்போ அது காமிக்கும். இப்போ ஹைட் அண்ட் ஷோ அடிப்படையில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை காமிச்சு மறைய வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இந்த p டேக்குக்கு மேலே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று வைக்கிறேன். இந்த செக் பாக்ஸில் வந்து இங்கே நான் 2-way பைண்டிங் பண்ண போகிறேன். ஆக ng மாடல் அதில் நான் வந்து இந்த ஷோமி ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஷோமிக்கு வந்து நான் ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் வந்து தெரியல. இப்போ நான் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணேன்னா இந்த ஷோமிக்கு கண்டிப்பாக ட்ரூ வேல்யூ அடைஞ்சி இங்கே வந்து அது தெரியும். ஆக செக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் தெரியுது. அன்செக் பண்ணால் மறுபடியும் மறைஞ்சிரும். ஆக ஹைட் அண்ட் ஷோ அடிப்படையில் இப்போ நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து தெரியுது. ஆக இந்த மாதிரி கண்டிஷன் அடிப்படையில் கண்டென்ட்டை காமிக்கிறதுக்கு இந்த ng_if டைரக்டிவை பயன்படுத்திக்கலாம். இப்போ டைரக்டிவ்ஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டைரக்டிவோடைய வகை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் டைரக்டிவ். இந்த ஆட்ரிபியூட் டைரக்டிவ் நம்மளுடைய இன்டர்ஃபேஸில் ஒரு எலிமெண்ட்டோடைய குணாதிசயத்தையும் தோற்றத்தையும் மாற்றுறதுக்கு பயன்படும். இந்த ஆட்ரிபியூட் டைரக்டிவ் வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற டைரக்டிவ் என்னென்னா ng_class அப்படின்ற டைரக்டிவ். ng_class அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட் டைரக்டிவை பயன்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆப் காம்போனெண்ட்டோடைய CSS ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதில் ப்ரைமரி அப்படின்ற பெயரில் ஒரு கிளாஸை எழுதுகிறோம், CSS கிளாஸ். அதில் கலர் வந்து ரெட் கொடுக்குறோம். இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில்
நம்ம ஒரு p tag காட்டுறோம். அந்த p tagல sample textன்ற வார்த்தைகள் இருக்கும். இப்போ சேவ் பண்ணோம்னா இது வந்து ஒரு சாதாரண டெக்ஸ்டாக தெரியுது. இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ரெட் கலர் டெக்ஸ்டாக மாற்றணும்னா நம்ம இந்த கிளாஸை வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆங்குலரில் நான் சொன்ன மாதிரி ng கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட் டைரக்டிவ் இருக்குது. அதை வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போது இதுக்கு வேல்யூவாக நான் வந்து ஒரு அரே சின்டாக்ஸ் கொடுக்குறேன். அதில் முதல் வேல்யூவாக இந்த ப்ரைமரி அப்படின்ற கிளாஸை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரைமரின்ற கிளாஸுக்கு வந்து ரெட் அப்படின்ற கலரை கொடுத்ததால் இப்போ இந்த எலிமெண்ட்டோடைய கலர் வந்து ரெட்டு கலரில் மாறி இருக்கு. இப்போ பாருங்கள், அடுத்ததாக நான் இந்த இடத்துல பிக் அப்படின்ற பேரில் ஒரு கிளாஸை உருவாக்குறேன். அதில் வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைலிங் ஆட்ரிபியூட்டில் 40 பிக்சல் சைஸை வந்து கொடுக்குறேன். ஆக இப்போ இந்த கிளாஸை வந்து நான் வந்து ரெண்டாவதாக இந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஆக ரெண்டாவது வேல்யூவாக நான் பிக்குன்ற அந்த கிளாஸ் நேமை கொடுத்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த p tag உடைய ஃபாண்ட் பெருசாயிருச்சு. இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ இது மட்டும் இல்லை, நம்மளால் வந்து கண்டிஷனல் அடிப்படையில் கூட இந்த கிளாஸஸ்களை இந்த எலிமெண்ட்டுக்கு சேர்க்க முடியும். அதுக்கு நான் வந்து இந்த அரே சின்டாக்ஸை கொடுக்கறதுக்கு பதில் இந்த இடத்துல ஆப்ஜெக்டை கொடுத்து அதில் வந்து இந்த ஆப்ஜெக்டில் நம்ம அந்த கிளாஸ் நேமை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா, ஒரு ப்ராப்பர்ட்டியோட பேர். அந்த ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைமரி கிளாஸ் இந்த எலிமெண்ட்டுக்கு அப்ளை செய்யப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய காம்பனன்ட் கிளாஸில் அப்ளை ரெட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்கி அதுக்கு ஃபால்ஸ் வேல்யூவை கொடுக்குறோம். இப்போது இந்த ப்ரைமரிக்கு வேல்யூவாக நம்ம அந்த அப்ளை ரெட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடுறோம். இப்போ அதில் ஃபால்ஸ் இருக்கிறதால நிச்சயமாக இந்த ப்ரைமரி கிளாஸ் வந்து அப்ளை செய்யப்படாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த p tagக்கு மேலே செக் பாக்ஸ் ஒன்று வைக்கிறோம். அந்த செக் பாக்ஸில் 2-வே பைண்டிங் நான் பண்ண போகிறேன். ஆக 2-வே பைண்டிங்கான சின்டாக்ஸ் இது. ஆக ng மாடல் பயன்படுத்துகிறோம். இதில் அப்ளை ரெட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு அந்த பைண்டிங்கை பண்ணுறேன். இப்போது இந்த செக் பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் அப்ளை ரெட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா இந்த செக் பாக்ஸை நான் எப்போல்லாம் செக் பண்ணுறேனோ அப்போது இந்த பைண்டிங் அடிப்படையில் இந்த அப்ளை ரெட் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரூ வேல்யூ செட் ஆகிடும். ட்ரூ செட் ஆகும்போது அப்போ இந்த கிளாஸ் வந்து அப்ளை செய்யப்பட்டுரும். இந்த செக் பாக்ஸை நான் இப்போ செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிடுச்சு. அன்செக் பண்ணால் பழைய கலருக்கே வந்துடும். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அடிப்படையில் இந்த கிளாஸ் வந்து அப்ளை செய்யப்படுறது எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படியே நீங்கள் இந்த ng கிளாஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் டைரக்டிவை பயன்படுத்த முடியும். ng கிளாஸ் மாதிரியே ng ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் டைரக்டிவ் இருக்குது. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலான்னா, p tag இங்கே நான் ஒன்று கொடுக்குறேன். அந்த p tagல சாம்பிள் டெக்ஸ்ட்ன்ற வார்த்தைகள் இருக்கும். இதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ng ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் டைரக்டிவை பயன்படுத்த முடியும். இதில் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை குறிப்பிட்டு அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ இங்கேயே அதை நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறேன். அதுக்கு வேல்யூ வந்து ரெட். இப்படி கொடுத்தா பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் ரெட் ஆயிடுச்சு. அடுத்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறேன். அதோடைய வேல்யூ வந்து 40 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பெருசாகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த ng ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் டைரக்டிவ் பயன்படுது. என்ன நேர்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய ஆங்குலர் வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை விட அதிகமான ஆங்குலர் கான்செப்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய யூடமி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து ஆங்குலர் வீடியோஸில் நம்ம சந்திப்போம். நன்றி.